தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பாலங்களில் ஒன்று எங்கே தெரியுமா? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பாலம் காட்டாங்குளத்தூர் அருகே வர உள்ளது. கிளாம்பாக்கம் வரை இந்த பாலம் அமைக்கப்பட உள்ளது. உயர்மட்ட வழி சாலையாக இந்த பாலம் அமைக்கப்பட உள்ளது. கிளாம்பாக்கம் மற்றும் காட்டாங்குளத்தூர் இடையே உயர்த்தப்பட்ட வழித்தட பணிகள் இந்த ஆண்டு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திற்கு வெளியே உள்ள போக்குவரத்து நெருக்கடிகள் வரும் ஆண்டுகளில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இறுதி விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து வருகிறது. சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சமீபத்தில் தமிழ்நாடு வந்த நிலையில இந்த திட்டம் வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் இந்த பாலத்தின் கீழ் திரும்பி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அடையலாம். NHAI வெளியிட்ட தகவலின்படி இது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள திட்டமாகும். ஆரம்பத்தில் தாம்பரத்தில் இருந்து காட்டாங்குளத்தூர் வரை உயர்த்தப்பட்ட தாழ்வாரம் அமைக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் இடையில் வரவிருக்கும் பெருங்குளத்தூர் மேம்பாலம் உட்பட பல கட்டமைப்புகள் இருப்பதால் அங்கே அமைக்க முடியாது. எனவே இப்போது கிளாம்பாக்கம் மற்றும் காட்டாங்குளத்தூர் இடையே ஊரப்பாக்கம் மற்றும் கூடுவாஞ்சேரி போன்ற போக்குவரத்து இடையூறுகளை உள்ளடக்கிய 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கே போக்குவரத்து நெரிசல் குறையும். போக்குவரத்து நெரிசல் காட்டாங்குளத்தூருக்கு அப்பாலும் அதிகமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் காட்டாங்குளத்தூருக்கு அப்பாலும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. தற்போதுள்ள கட்டமைப்புகள் எதுவும் இடிக்கப்படாமல் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளனர். இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டவுடன் பேருந்துகள் அதன் கீழே டர்ன்களில் செல்லலாம் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் அமைக்கப்பட உள்ள 10 வழி சாலை இந்தியாவிலேயே பெரிய சாலையாக இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் அமைக்கப்படும் சாலைகளில் மட்டுமின்றி உலகில் அமைக்கப்படும் சாலைகளிலேயே பெரிய ரிங் ரோடு சாலையாக இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை துறையால் 132.87 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை கட்டப்பட உள்ளது. 5 பிரிவுகளை கொண்ட இந்த புதிய கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே சென்னையின் 4வது ரிங் ரோடாக இருக்கும். இந்த விரைவு சாலை கட்டுமானத்திற்கு 2025ஆம் ஆண்டு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.